பனைமரம் எவ்வளவு சிறப்புமிக்கது என்று நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்படிப்பட்ட பனைமரம் தான் நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. பனைமரத்தில் எத்தனை வகைங்க இருக்குன்னு உங்ககிட்ட வந்து நான் கேட்டால் நீங்கள் சொல்வீங்க, இதில் என்ன சந்தேகம், ஆண் பனை பெண் பனை இந்த ரெண்டும் தானே அப்படின்னு சொல்வீங்க. அது மட்டும் இல்லைங்க, பனைமரத்தில் ஆண் பனை, பெண் பனை, தாலிப்பனை, கூந்தப்பனை, குமுதிப்பனை, சாற்றுப்பனை, ஈச்சப்பனை, ஈழப்பனை இந்த மாதிரி 34 வகை பனை வகைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 20க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் பனை மரத்துலேருந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. தாள விலாசம் என்ற நூலில் 801 பயன்பாட்டு பொருட்கள் பனையிலிருந்து கிடைப்பதாக கூறியிருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய காகிதங்கள் எல்லாமே சராசரியாக 100 வருஷம் மட்டும்தான் அதோட ஆயுட்காலம். ஆனால் அன்றைய காலங்களில் பயன்படுத்தப்பட்ட பனை ஓலையிலிருந்து எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் 400 வருஷம் வரைக்கும் அதோட ஆயுட்காலம் இருப்பதாக அறிவியல் விஞ்ஞானிகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதனால தான் என்னவோ தெரியல, பனைமரத்தை தேவலோகத்து மரம் அப்படின்னும் ஏழைகளோட கற்பகத்தரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.